இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் எனக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுறது. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வியூஸும் கூடும். அதுக்கு தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 3 days எடுத்த விளாக் தான். தேர்ஸ்டே ஈவினிங் எங்கள் வீட்டில் தோசை தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே எல்லார் வீட்லேயும் தோசை மாவோ அல்லது இட்லி மாவோ பர்ஃபெக்டாக அரைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் இதுலையாட்டும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு ஹார்டாக வந்துடும். ஆனால் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் நார்மல் தோசையும் முட்டை தோசையும் தான் பண்ணியிருந்தேன். முட்டை தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிக்கிடலாம். ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை அடித்து போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இட்லி பொடியை தூவிக்கிடுறேன். தூவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு முட்டை தோசை ரெடி ஆயிரும். இதுக்கு நான் சட்னி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சு தான் நான் சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த சட்னி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கருப்பு உளுந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறிக்கிடலாம். இதில் ஒரு 5 பூண்டு, உரிச்ச பூண்டை போட்டுக்கிடுறேன். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி பொங்கி வரும்போது கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த முறையாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா வெந்து முடிஞ்சதும் ஏற்கனவே நான் உடச்சி வச்சுருந்தேன் மண்டலத்தை ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் கருப்பு மண்டலம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு மண்டலம் எல்லாம் கரைஞ்சி முடிஞ்சதும் ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிடுவேன். இது வீக்லி 1 டைம் நம்ம சாப்பிட்றது மூலம் நம்மளுக்கு எலும்பு ரொம்ப வலிமையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இதை விட வேறு மெத்தடில் தெரியும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே 1 வீக்குக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி அது சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு நாள். பிள்ளைகள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் நிறைய ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. எக்ஸ்பெஷலி எங்கள் டீச்சர்ஸ் சாங் பாடினாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சாங் உங்களுக்கு வேணும்னா என் வீடியோ பாருங்கள். அதில் தனியாகவே இந்த சாங் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உண்மையிலே ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அதே நேரத்தில் அர்த்தமுள்ள ஒரு சாங்காக இருந்தது. ஸோ அன்றைக்கி சில்ட்ரன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறது சண்டே எடுத்த விளாக் தான். சண்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் மகாராஜா மீன் குழம்பு பொடி பாக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதிலே அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்னென்ன அரைச்சிருந்தேன்னா தேங்காய், வெங்காயம், சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி, புளிக்கரைசலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலந்து வச்சு அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அப்போது நான் ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன் சீலா மீனை நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான
சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸ்டேஜில் வேற ஒரு கடாயில் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு 10 பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது வந்து நல்லா வெந்து வரதுண்டே நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கடைசியாக இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஸோ இப்படி நம்ம தனியாக பண்ணி ஏற்கனவே நம்ம குழம்பு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து தாளிக்கும் போது இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வழக்கம் போல் செய்கிறத விட இப்படி நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களே வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் வழக்கமாக செய்கிறத விட ஃபஸ்ட் டைம் நான் இப்படி செய்யும்போது உண்மையிலே குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. டைமும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு தவாவில் வந்து எப்பவும் போல் மீனை வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் மகாராஜா ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மீன் பொரிச்சது தான். உண்மையிலே நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவையாட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.